இன்றைக்கி டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொரியனில் மாங்சி அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்களான்னு தெரியல. நிறைய பேர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 to 4 days முன்னாடி சிக்கன் மண்டு அப்படின்னு ஒரு ரெசிபி போட்டாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, சிக்கன் மொமோஸ் தான். ஸோ அதை பார்த்தோன்னே சிக்கன் டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு உடனே செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. சரி, வெஜ் மோமோஸ் தானே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், சிக்கன் மோமோஸ் இது வரைக்கும் போடல, அதனால சரி காமிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இதில் 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது, அதாவது நம்ம மொமோஸ் தான், பட் சிக்கனை வந்து குக் பண்ண மாட்டோம், ராவாக தான் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை வந்து கொரியனில் வந்து சிக்கன் மண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சிக்கன் டம்ப்ளிங்ஸ். நம்ம வந்து மொமோஸ்ன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி டோ மாதிரி வெறிவிடலாம். ஸோ இந்த டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஃபில்லிங் எப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி தான், சதீஷோட ஃபேவரட் மோமோஸ் ஆக்சுவலி. ஸோ அடிக்கடி நான் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ ஒரு க்ளீன் பவுலு, அதுக்கப்புறம் ஒரு பால் ஆஃப் டோ கிடச்சிச்சின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டோ ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு அரை மணிக்கூர் போல் ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்கடையில் ஃபில்லிங் பண்ணிடுவோம். ஸோ டோக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கன் டம்ப்ளிங்ஸோட ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபில்லிங்க்கு ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியண்ட். அவங்க வந்து zucchini யூஸ் பண்ணாங்க, பட் நான் வந்து கேபேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு கேபேஜ், ஆனியன், ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் இருக்கும்னு வைங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சோயா சாஸ், இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஓகே, கார்ன் ஸ்டார்ச் இருக்குல்ல அது, பெப்பரும் தேவை, அதை எடுத்துருவோம். பெப்பர், ஸோ பெப்பர் எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் என்னோட நிஞ்சா ஃபுட் சாப்பரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேடை போட்டாச்சு. இப்போ வந்து ஆனியனும் கேபேஜையும் உள்ளே போட்டுற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஃபிட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட கேமராவில் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ இப்போ சதீஷோட செல்லில் எடுக்கிறேன், அதனால தான் மேபி உங்களுக்கு குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2-3 பல்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஃபைனாக சாப் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை சாப் பண்ணிட்டேன்னா, இப்போ ரெண்டாவது திருப்பி இந்த பிளேடை போட்டு சிக்கனை போட்டு சாப் பண்ணிடுறேன். ஸோ போன்லெஸ் சிக்கன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை வந்து சாப் பண்ணிடலாம். ஸோ இது லாக் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு அமுக்க வேண்டியதான். ஸோ ஃபுல்லாக பல்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பிளேடு வந்து பயங்கர ஷார்ப்பாகவும் இருக்கும், அதனால் நம்ம கையை வச்சு இது பண்ணுறோம். எனக்கு பர்டிகுலராக நான் சொல்லிக்கணும், கையை வச்சு இது பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணவே கூடாது, ஏன்னா அவ்வளோ ஷார்ப் இது. ஸோ அந்த சிக்கன் வந்து நம்ம மின்ஸான சிக்கனையும் போட்டுடலாம். இப்போ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ சிக்கன் மின்ஸ்ட் சிக்கன் போட்டாச்சா. இப்போ இதில் வந்து ஃபில்லிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கூட கொஞ்சமே போட போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, என்னோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து சால்ட் இருக்கும், அதனால நான் சால்ட் கம்மியாக போடுறேன். அதுவும் இல்லாமல் சோயா சாஸும் கொஞ்சம் விடுவேன், அதனால் சால்ட் வந்து கம்மியாக தான் விடுறேன். ஸோ ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாட்டு இந்த சிக்கன் நம்ம ராவாட்டு குக் பண்ணல, இதில் நம்ம சிக்கன் மண்டு அது பண்ணுறோம், அதனால குக் பண்ண மாட்டாங்க. இதை ராவாக ஸ்டஃப் பண்ணி தான் ஸ்டீம் பண்ண போகிறாங்க. அதுக்கு வேண்டி இந்த தண்ணி விடக்கூடாதுங்கிறதுனால பைண்டிங்க்கு வேண்டி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன் ஸ்டார்ச். அவங்க பொட்டேட்டோ ஸ்டார்ச்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறதும் பொட்டேட்டோ ஸ்டார்ச் தான். ஆனால் நீங்கள் வந்து இதுக்குன்னு இது தனியாக வாங்க வேண்டாம், நான் இது ஆல்ரெடி வாங்கி வச்சது. நீங்கள் வந்து கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணால் போதும், கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல அது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர், உப்பு, அந்த சாஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட சிக்கன் டம்ப்ளிங்ஸோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணி எப்படி இது பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிருக்கும்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் டோவை எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திரட்ட போகிறோம். ரொம்ப தின்னாகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து 10 நிமிஷம் அவிக்க போகிறோம். ஏன்னா உள்ளே ராவாலாம் வைக்கிறோம், அப்போ ஸ்டீமிங் டைம் வந்து கூடும். ஸோ நம்ம நார்மலாக வெஜிடபிள்க்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஸ்டீமிங் டைம் 5 to 6 மினிட்ஸ். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணுவோம். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து குக் ஆகும் அதுக்கு வேண்டி. அதனால் நம்ம வந்து திரட்டியாச்சா இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில்லிங்கை நடுஸில் வச்சிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் ஃபில்லிங் வைப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபில்லிங் வச்சுட்டு ஃபில்லிங்கை வச்சுட்டு இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ கவர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வச்சாங்க இந்த மாதிரி. ஓகே ஓகே, இந்த மாதிரி. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன், கூட ஒன்று பண்ணி காணிக்கிறேன். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 7 to 8, இது நம்ம பெரிய சைஸாக இருக்கிறதுனால போதும், 6 to 7 போதும். அது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியாட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சில்லி சாஸும் உங்களுக்கு நான் செஞ்சு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் தண்ணி கூட வச்சுக்கலாம். உங்கள் டோ வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் தண்ணி கூட வச்சுக்கலாம். சைட்லனா இந்த ஓரத்தில் தண்ணி கூட அப்ளை பண்ணி தொட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபில்லிங் வச்சுருவோம். இந்த கேபேஜ் வெஜிடபிள் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு வேண்டி, கணிசத்துக்கு வேண்டி தான், கொஞ்சம் கூடுதலாக வரணும்ல ஃபில்லிங், அதுக்கு வேண்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கை வச்சு சீல் பண்ணிடுங்க. இப்படியே நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு இதுக்கு வேண்டி அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளீட்ஸ் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வந்து நம்ம மோமோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம் டம்ப்ளிங்ஸை. ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டீமரில் வந்து டைரெக்டாக நம்ம வச்சோன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து வச்சிட போகிறேன்.
அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வச்சிருவோம். ஏன்னா நான் ஒரு தடவை வந்து இந்த தப்பு பண்ணேன். தப்பு பண்ணதுலேருந்து மறக்க மாட்டேன் இல்லைடா. ஒரு தடவை ஒட்டிச்சு தெரியுமா மொமோஸ். அதுலேருந்து எப்போவுமே இந்த மொமோஸ் ஸ்டீம் பண்ணும்போது கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து மூடி, அது ஒன்றும் இல்லை, அது அந்த கேப் வந்து சைடில் வந்து ஆவி வர்றதுக்கு வேண்டி கேப் போட்டிருக்கேன். தட்ஸ் இட். இங்கே வந்து ஒரு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்டை மேலே வச்சாச்சு, இது ஸ்டீம் ஆகட்டும். ஓகே, ஸோ நம்ம மொமோஸ் வந்து மொமோஸ்னே வருது, அது ஆத்தென்டிக்கான நேமில் சொல்கிறேன். ஸோ சிக்கன் டம்ப்ளிங்ஸ் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நல்ல ஸ்டீம் ஆகட்டும். நம்மளோட டம்ப்ளிங்ஸ் வந்து ஸ்டீம் ஆயாச்சு. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஆறு கரெக்டாக இருக்கும் ஒரு போர்ஷனுக்குள்ள. ஸோ இது வந்து எனக்கு டேஸ்ட் பார்க்க சூப்பர். வாயிலிருந்து புகையா வருது. ஸோ இங்கே பாருங்கள், மொமோஸ் சில்லி சாஸு நான் ஏற்கனவே கட் பண்ணதை உங்களுக்கு காணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் மண்டு, சிக்கன் டம்ப்ளிங்ஸ் சான்ஸே இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி கோட் ஆகும், சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.